ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் அவைலபிள் இல்லை. வாய்ஸ் மெசேஜ் என்னால் பண்ண முடியல. சாரி ஃபார் தட். என்னுடைய ப்ரைம் குரூப்லேயும் நான் அந்த விஷயம் ஷேர் பண்ணல. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தெரியுது, என்னுடைய ப்ரைம் குரூப் கூட சரி, நம்ம ஃப்ரீ குரூப்பில் ரெண்டுத்துலேயும் வந்து எந்த ஒரு வியூஸும் நான் ஷேர் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான். ரைட், சரி. இன்றைக்கி மார்க்கெட் ஒருவேளை நான் இருந்திருந்தேன்னா ஏதாச்சும் வியூ கொடுத்துருப்பேனா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதாவது டவுட் தான். சப்போஸ் நான் இருந்திருந்தேன்னா கூட என்னோடய வியூ கொடுத்துக்கு டவுட் தான். ஏன்னா Nifty 50 ஒரு கேப் அப் கிட்டத்தட்ட 150-140 பாயிண்ட் வந்து கேப் அப் ஆக சொல்லும். அதுக்கப்புறம் மூமெண்டம் வந்து இந்த ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்க முடியுமா அப்படின்றது கொஞ்சம் சந்தேகத்துக்குரியது தான். ஏன்னா ப்ரைஸு ரொம்ப அது ஃப்ளூவெண்ட்டாக மேலே போல் ஒரு இங்கேருந்து பார்க்கறது உங்களுக்கு லைட்டாக மேலே போன மாதிரி தெரியுது. 840 920 அந்த மூமெண்டம் போயிருக்குது. ஆனால் அந்த ஸ்பீட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் அந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கில் பெருசாக வந்து மூமெண்டம் வந்து ஏறலது. ஓகே, அவங்களுக்கு நான் அப்படி பண்ணியிருந்தால் கூட இதில் ஒரு பயங்கர வாய்ப்பு போயிருக்குது. ஆனால் அது அந்த ஒரு ஃப்ளெக்சிபிள் ஒரு தைரியமாக ஒரு கான்ஃபிடென்ஸாக வந்து போயிருப்பேனா இல்லையான்னு டவுட்டு. ஏன்னா இந்த கேப்பு வந்து ரீஃபில் பண்ணுவோம்னு எதிர்பார்த்து இங்கே என்ன பண்ணுவோம், இங்கே லோயில் ஃபார்மேஷனுக்காக வெயிட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து லோயில் ஃபார்மேஷன் நடக்கலை. என்னாச்சு, ஒரு லோ க்ரியேட் பண்ணி மேலே மூவ் ஆகிடுச்சு. ரைட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரைஸு இந்த கேப்பை இன்னும் ரீஃபில் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த 25,720 இந்த கேப்பை ரீஃபில் பண்ணல. ரீஃபில் பண்ணிவிட்டு தான் ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடச்சிருக்கும். ஓகே, நம்ம வந்து ஐஆர்ஐ ஃபார்மேஷன் வந்து திரும்ப நம்ம அப்சைடுக்கான பிளான் பண்ணியிருக்கலாம். ஓகே, அதனால் நம்ம இன்றைக்கி அந்த அப்சைடுக்கான பிளானை பண்ணியிருந்தோம். ஆனால் நமக்கான பெஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கல. உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், உங்களுக்கு ஒரு ப்ரைஸ் ஓடுது அப்படின்னா நம்ம பின்னாடி போய்ட்டு ஓடக்கூடாது. ஒரு 100 ப்ரைஸ் நம்ம ஒரு 105 மேலே போனால் வாங்கலாம் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணியிருந்தோம்னா அது டக்குன்னு ஒரு 120 ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். அங்கே போய்ட்டு வாங்க முடியாது. ஏன்னா 120, 121, 120 போயிட்டே 125 போயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த ₹5 போயிடுச்சேன்னு அந்த கரெக்ஷன் வந்து எவ்வளோ தூரம் போகும் தெரியாது இல்லையா. ஸோ நம்ம ரிஸ்க் எடுக்கிறதுக்கு அந்த டாப்பில் போய்ட்டு பை பண்ணாதீங்க எப்பவுமே அப்படின்னு சொல்லுது. மார்க்கெட் அப் ட்ரெண்டு ஸ்மூத்தாக போகுது, எல்லாமே சூப்பர். நம்ம 26,000 போகுது, 26,120 போகுது, எல்லாம் ஓகே. ஆனால் கரெக்டான இடம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் பாருங்கள். இப்போது நமக்கு ஒரு லோ கிடச்சிருக்கு. இப்போ பிரேக் அவுட் நடந்தால் நமக்கு இது ஒரு ஸ்விங் லோ, ஸ்டாப் லாஸ். வெரி சிம்பிள் இல்லைங்களா. ஸோ நமக்கு அந்த ஸ்விங் லோ தான் இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம இங்கேருந்து என்ட்ரி எடுத்தோம்னா நமக்கு இல்லை ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே தான் எடுக்கிற மாதிரி இருக்கும், ஸ்டாப் லாஸ். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இன்றைக்கி நடந்து முடிஞ்சிச்சு மார்க்கெட். ஓகே, சரி. நெக்ஸ்ட் என்ன சார் பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இது வந்து 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு சார்ட் போட்டிருக்கேன். ஒரு அப் ட்ரெண்டு கன்ஃபார்ம் அப்படி ஆகிடுச்சு. ரைட், ஓகே. சரி, இப்போ நமக்கு நெக்ஸ்ட்டு சப்போர்ட் லெவல்லாம் எந்த மாதிரி உங்களுக்கு ஆக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கேப் ஃபில் ஏரியா இருக்கு இல்லைங்களா, இது வந்து சப்போர்ட் லெவலில் ஆக்ட் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த ரெசிஸ்டன்ஸும் இது எப்படியும் கனெக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள். 25,700 இதெல்லாம் சப்போர்ட். இந்த ட்ரெண்ட் லைனை ட்ரா பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு சப்போர்ட்டும் மேபி இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் ஏரியாவாக கன்சிடர் பண்ண போகிறோம். எப்போது மார்க்கெட் கீழே வந்துச்சு, ஒரு வேளை நியூஸ் என்ன நெகட்டிவ் வருது, மார்க்கெட் இப்படி வந்துச்சு அப்படின்னா சப்போர்ட் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. சரி, மார்க்கெட் வந்து இல்லை சார் கீழே வரவே இல்லை, மார்க்கெட் வந்து கண்டினியூவாக மேலே அப்சைட் மூட்லேயே இருக்குது அப்படின்றப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனை ட்ரா பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இந்த ட்ரெண்ட் லைனை ட்ரா பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணால் நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா எங்கே கிடைக்குது, கிட்டத்தட்ட 26,000 வந்து ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக கிடைக்குது. ஓகே, நம்ம இங்கேருந்து ஒரு ஹையர் ஃபார்மேஷன் ஐடென்டிஃபை பண்ணிங்க அப்படின்றப்போ உங்களுடைய டார்கெட் வந்து 26,000 உங்களுடைய டார்கெட்டாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கீழே சப்போர்ட் லைனாக ட்ரா பண்ணிங்க. இங்கே டபிள்யூ பேட்டர்ன் என்ன அமைஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு அப் சைடுக்கான ஒரு பிளானை பண்ணலாம். சரி, இந்த டபிள்யூ பேட்டர்ன் எங்கே அமையும் சார்? இப்போது இந்த கேப் ஃப்ரீ ஃபில் ஏரியா கிட்ட டபிள்யூ பேட்டர்ன் அமைஞ்சாலும் சரி, அல்லது இங்கேயே ப்ரைஸ் கீழே வரல, இங்கே சஸ்டெண்ட் ஆகி இங்கேயே ஓடிட்டுருக்கு சைட்வேஸில் அப்படின்றப்போ இங்கே பிரேக் அவுட் நடந்து நீங்கள் இந்த 26,000 ஒரு டார்கெட்டாக வச்சு நீங்கள் எக்ஸிட் ஆகலாம். இது ரெசிஸ்டன்ஸு. ஸோ இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் அமையத்துக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து Nifty 50 என்னோடய வியூ நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நடந்தால் நம்ம அந்த மாதிரி எடுக்கலாம். ஓகே, மார்க்கெட்டை ரொம்ப ரொம்ப கவனமாக பாருங்கள். இந்த ஏரியா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இந்த ஜோன். ஓகே, மார்க்கெட்டு இப்போ மிடில் ட்ராவல் ஆகிட்டு இருக்குன்னா நமக்கு இங்கே டபிள்யூ பேட்டர்ன் அமைஞ்சாலும் ஓகே, நமக்கு இந்த இடத்துல அமைஞ்சாலும் ஓகே, நமக்கு இல்லை நமக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குல்ல அந்த சப்போர்ட் ஏரியா அமைஞ்சாலும் ஓகே. இந்த 3 இடத்துல நம்ம எங்கே ஹையர் ஃபார்மேஷன் நடந்தாலும் நம்ம அப்பர் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணலாம். ஏன்னா மார்க்கெட்டு கரெக்ஷன் கொடுத்து பெரிய டைம் ஃப்ரேமில் ஒரு டபிள்யூ பேட்டர்ன் அமைச்சு மேலே மார்க்கெட் மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ மூவ் ஆன இடம் தினமும் ஒரு சப்போர்ட் அமையும். ஓகே, ஸோ அந்த சப்போர்ட்டுக்காக வெயிட் பண்ணுவோம். இல்லை கேப் ஃபில் ஏரியாக்கிட்ட வந்தாலும் சரி, அல்லது நேற்றோடைய சப்போர்ட் எடுத்த இடம், அதாவது இன்றைக்கி 12ஆம் தேதியோட சப்போர்ட் எடுத்த இடம். ஸோ எதுவாக இருந்தாலும் நம்ம அங்கேருந்து ஒரு ஐடென்டிஃபை பண்ணி ஒரு ஹையர் ஃபார்மேஷனுக்காக எடுக்கலாம். ரைட்டுங்களா? சரி சார், நிஃப்டி பேங்க் என்ன சார் பிளான் பண்ணலாம்?
நிஃப்டி பேங்க் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஏரியா, இதுவும் கேப் அப்பில் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ ரெசிஸ்டன்ஸ் ஏரியான்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. இதில் வந்து பிரேக் அவுட் நடந்தாலும் ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். எக்ஸாக்ட்லி நம்ம டார்கெட்டே கிட்டத்தட்ட 58,500 கிட்டே மார்க்கெட் ஓப்பன் ஆனதால் அங்கே ரீடெஸ்ட்காக மேபி மார்க்கெட்டு கீழே வரலாம். அப்போ ரீடெஸ்ட் வசூல் இதெல்லாம் வந்து சப்போர்ட் ஏரியாவும், அந்த 51,100 வந்து சப்போர்ட் ஏரியாவையும் நமக்கு ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணால் கூட உங்களுக்கு சப்போர்ட் ஏரியாவில் தான் கனெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சரி, அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன சார் பிளான் பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட்டு இந்த இடத்துல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த இடத்துல ஹையர் ஃபார்மேஷன் நடக்குதான்னு பாருங்கள். நடந்தால் ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணி 58,500 நீங்கள் டார்கெட்டாக வச்சு நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். இந்த ட்ரெண்ட் லைன் கீழே வந்துச்சு, க்ளோசிங் கொடுக்குது அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா புதுசாக மார்க்கெட்டு வேறு பிளான் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். ஏன்னா நம்ம இந்த ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ண இல்லையா, இந்த இடத்துல வந்து ஒரு நியூ ஹையர் ஃபார்மேஷனுக்காக வெயிட் பண்ணி ட்ரேட் எடுக்கணுமா இருக்கும். ஸோ கொஞ்சம் இதில் கவனமாக பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். 58,100 ஏரியா கிட்ட மார்க்கெட் வந்ததுன்னா நீங்கள் இங்கேருந்து ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணுங்கள். பிரேக் டவுன் கொடுத்து கீழே க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ரைட், சரி. இப்போது சென்செக்ஸில் பார்க்கலாம். சென்செக்ஸில் என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்செக்ஸ்லேயும் சேம் இந்த கேப் அப் முடிஞ்சதுனால நமக்கு எல்லாமே டோட்டலாக கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. அப்போது நம்ம டார்கெட்டு தூரத்தில் வந்து ரீச் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஹையர் ஃபார்மேஷன் பண்ணி எல்லாம் ஒரு மூமெண்டம் கொடுத்துச்சு. நம்ம ஆக்சுவலாக இருந்தோம் அப்படின்னா அந்த ஐடென்டிஃபை பண்ணியிருப்பேனா இல்லையான்னு தெரியாது. ஏன்னா மார்க்கெட் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் யார் வேணாலும் சொல்லிக்கலாம், நேரத்தில் பண்ணியிருப்பேன், அப்படி பை கொடுத்துருப்பேன், அந்த மூமெண்ட்டை கேட்ச் பண்ணிக்கலான்னு. ஆனால் அந்த இடத்துல மூமெண்ட்டை கேட்ச் பண்ணிக்க முடியுமா இல்லையா? ஏன்னா மார்க்கெட் வந்து லைஃப் ஸ்ட்ரக்சர் எந்த மாதிரி கொடுக்குது அப்படின்றத பார்க்கணும் நம்ம. அப்புறம் நம்ம இந்த இதில் என்ட்ரி எடுக்கலாமா, இந்த கேப் ஃப்ரீ ஃபில் வருமா? நிறைய பேர் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இடத்துல வந்து கேப் ஃபில்காக பிளான் பண்ணுவாங்க. அதான் ரிவர்ஸ் ரிஸ்க்குன்னு சொல்லுறேன். எப்பவுமே உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லுவேன் நான், ஒரு எல்லா கேப்பும் வந்து ரீஃபில் பண்ணணும் எதிர்பார்க்கறது தப்பு. அப்போ என்ன ஆகுனா, ஆல்மோஸ்ட் இப்போது 90% பேர் வந்து எல்லாமே கேப் அப் ஆகுது மார்க்கெட்டு. இப்போ ரீடெஸ்ட்காக கீழே வரும், கேப் இல்லை இப்போ ரீஃபில் பண்ணணும், அதுக்கப்புறம் மேலே போகணுன்றாங்களே. அப்போ என்ன ஆகும், அவங்களுக்கு டார்கெட் எஸ்எல் ஆங்கருக்கும் மேலே புட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க எஸ்எல் எல்லாம் ட்ரிகர் பண்ணிவிட்டு மார்க்கெட் யூனிவர்சிட்டியிலேருந்து மேலே மூவ் ஆகிருக்கும். ரைட்டுங்களா? ஸோ சென்செக்ஸ் கூட அதே மாதிரி தான். நிஃப்டி 50 என்ன உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தோம் அதே தான். ஸோ சப்போர்ட் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா, அந்த கேப் ஃபில் ஏரியா வந்து 83,900 வந்து ஒரு சப்போர்ட் ஏரியாவும் ஒர்க் ஆகும். இல்லை இங்கேயே உங்களுக்கு ஹையர் ஃபார்மேஷன் திரும்பிச்சு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் டார்கெட் பார்த்திங்கன்னா 85,000 இனி வரும் நாட்களிலோ அல்லது நாளைக்கோ கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நமக்கு இந்த ரேஞ்சை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இந்த ரேஞ்சில் மிடில் இருக்குது ப்ரைஸு. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு டபிள்யூ பேட்டர்னுக்காக வெயிட் பண்ணுங்கள். நடந்தால் உங்களுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட்டாக கூட 84,700 நீங்கள் எக்ஸிட் ஆகும். ரெண்டாவது டார்கெட் வந்து 85,000 மூவ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிவிடுங்க. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.